நாட்டில் மீண்டும் வரிசை யுகம். தேங்காய் வாங்க கால்கடுக்க நீண்ட வரிசையில் நின்ற மக்கள். அரிசி விற்பனை தொடர்பில் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு. நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணம் மீட்டு தர முன்வந்த அமெரிக்கா. 2 நாட்களில் காலநிலையில் மீண்டும் நிகழ உள்ள மாற்றம். அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை. இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு எதிராக பயண தடை. முன்னர் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் சதொசு மற்றும் பலநோக்கு கூட்டுறவு சங்க கிளைகளில் நீண்ட வரிசையில் நின்றனர். அதனால் பொருளாதார நெருக்கடி சற்று தளர்ந்து பொருட்கள் வந்த பின்னர் அந்த வரிசையற்று போனது. தற்பொழுது மற்றொரு வரிசைக்கு மக்கள் தயாராகிவிட்டனர். தேங்காய் வரிசை. வீட்டின் சமையல் கூடத்திலிருந்து தேநீர் கடை வரை நாளாந்தம் பயன்படுத்தும் பொருள் தேங்காயாகும். எனவே அது அனைவருக்கும் முக்கியமான அத்தியாவசிய பொருளாகும். அந்த வகையில் தற்போது அதனை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையொன்றில் நின்ற தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பத்திரமுல்லை தென்னை பயிர்ச்செய்கை சபைக்கு சொந்தமான கப்துருபாய கடையில் நேற்று காலை தேங்காயை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் குழு ஒன்று நீண்ட வரிசையில் நின்று தேங்காய்களை பெற்றுள்ளது. இதேவேளை தேங்காயின் விலை மேலும் உயரும் என தெரிவிக்கப்படுகின்றது. தேங்காய் அறுவடை குறைந்தாலும் தேங்காய் தொடர்பான ஏற்றுமதிக்கு தேங்காய் பயன்பாடு அதிகரித்துள்ளதாலும் தேங்காய் விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2025 ஆண்டுக்கான அரச ஊழியர்களின் சம்பளம் உட்பணம், சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சினால் நேற்று இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கையில் அரச உத்தியோகத்தர்கள், இராணுவத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ரொனால்டு லூ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ரொனால்டு லூ ஆகியோருக்கு இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்போது இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, இலங்கையில் ஊழல் மற்றும் வீண்விரயம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண் விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்று அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது 1 கிலோ நாட்டு அரிசியை மொத்த விற்பனை விலையாக 225 ரூபாவிற்கும் சில்லறை விலையாக 230 ரூபாவிற்கும் நுகர்வோருக்கு வழங்குமாறு அவர் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எதிர்வரும் 10 நாட்களுக்குள் இது தொடர்பில் தீவிரமாக செயல்படுமாறும் இதற்கு முரணாக செயல்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வர்த்தகர்களுக்கு நெல் கொள்வனவு செய்வதற்கு குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, எனவே அரிசிக்கான மக்களின் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
வடக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் 7 சட்டவிரோத மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் திலக் தனபால கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். அவர்களை கைது செய்வதற்கு வசதியாக அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த நபர்கள் குறித்த அறிக்கைகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த 7 நிகழ்வுகளில் 4 நிகழ்வுகள் பருத்தித்துறை பிரதேசத்திலும் 2 கிளிநொச்சியிலும் 1 யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஏற்பாட்டாளர்கள் தொடர்பான தகவல்கள் காணொலி பதிவுகள் மற்றும் தகவல் அறிந்தவர்கள் மூலம் பெறப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பிடியாணை பெறுவதற்காக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் பருத்தித்துறை நீதிமன்றங்களிலும் காவல்துறையினர் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் வானிலையில் எதிர்வரும் நாட்களில் நிகழவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி டிசம்பர் 10ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலைபெறும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமான சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல் குற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடையையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளுக்கும் ஐநா சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் அனுப்பி வைத்திருக்கின்றது. ஜோஹனஸ்பர்கை தளமாக கொண்டு யஸ்மின் சூகா தலைமையில் இயங்கி வரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டமானது இலங்கையின் அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிரான தடைகள் மற்றும் விசா அனுமதி தடைகள் தொடர்பான 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதுடன் உலகளாவிய சட்ட வரம்பில்லையின் பிரகாரம் வழக்கு பதிவுகளையும் கோரியிருக்கின்றது. அதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தற்போதைய புதிய அரசு எதிர்வரும் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று தண்டனைகளை விதிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.